அண்மை செய்தியினை பார்க்கலாம். சிவகங்கையில் ஆகாஷின் உடலை வாங்க மறுத்து போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரவேலு வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாஸ்கரவேலு, இது குறித்தான விரிவான தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. சிவகங்கை மாவட்டம் மாவனாமதுரையில் போலீசார் தாக்குதலில் உயிரிழந்த விசாரணை கைதி ஆகாஷின் உடலை வாங்க மறுத்து அவர்களது உறவினர்கள் இன்றுடன் 101 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக ஆகாஷின் தந்தை ராஜேஷ் கண்ணன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தார். அதுல 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், சம்பந்தப்பட்ட காவல்துறையின் மீது SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி விசாரணை அதிகாரி முடிந்தவரை விரைவாக விசாரணை முடித்து சட்டப்படி அதிகார வரம்புக்குட்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் நேற்று இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி விக்டோரியா கௌரி மனுதாரர் கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டுள்ளன, இருப்பினும் தற்போது வரை உடலை பெறாமல் இருப்பது ஏற்கத்தக்கது அல்ல, உரிய மரியாதை செய்யப்பட வேண்டும், ஆகவே ஆகாஷின் உடலை பெற்றுக்கொள்ளுமாறு அவர்களது பெற்றோர்களுக்கு மாலை 5 மணி வரை அவகாசம் வழங்கினார். தவறினால் நாளை, அதாவது இன்று, காவல்துறை ஆகாஷின் உடலை அடக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அவர்களது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து மானாமதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மானாமதுரை முழுவதும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இன்று நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கும் என்பதை பொறுத்து போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். இதனால் மானாமதுரை பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஓவியா.